தேனாரும் பாலாரும் ஓடும் சொன்னாங்க, வறுமை ஒழியும் சொன்னாங்க. புதுச்சேரி மாநிலத்திற்கு எல்லா ரேஷன் கடையும் திறந்து அரிசி மட்டும் இல்ல 18 விதமான மல்லிகை பொருளை இலவசமா கொடுப்பேன்னு சொன்னாங்க. வறுமையா முழுமையா உழைத்து விடும் சொன்னாங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள். இங்க இருக்கக்கூடிய பஞ்சாலை எல்லாம் திறந்து இங்க நம்முடைய ஸ்பின்கோ எல்லா பஞ்சாயத்து 10,000 பிள்ளைக்கு நம்ம வீட்டுல வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க. செய்தாங்களா சொன்னார், செய்யவில்லை. அதுக்கு பதிலாக புதுச்சேரி மாநில மக்களுடைய எல்லா சொத்துக்களையும் சுரண்டி தின்று கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம், இன்னைக்கு நமக்கு சொந்தமான நம்முடைய மக்களுடைய வரிப்பணத்தால் உருவாக்கப்பட்ட இன்றைக்கு நம்முடைய மின்துறைய ஒரு 500 கோடி ரூபாய் தனியார் இருக்கு. 500 ரூபாய்க்கு தனியார் இருக்கு. இன்னைக்கு 1000 ரூபாய் பில்லு வருதுன்னா தனியார் மயமாக்கப்பட்டா அந்த வீட்டுக்கு 2000 ரூபாய் வரும். 2000 ரூபாய் கட்டுறவங்களுக்கு 4000 ரூபாய் வரும். 5000 ரூபாய் கட்டுறவங்களுக்கு 10,000 ரூபாய் வரும். அது மட்டும் இல்ல, எப்படி செல்போன்ல பணம் கட்டலன்னா உடனே உங்களுக்கு மட்டும் கால் கட் ஆயிடுமோ, அதே மாதிரி உங்க வீட்டுக்கு மட்டும் கரண்ட் இருக்காது, மற்ற பக்கத்துல எல்லாம்